தமிழக அரசியலில் முக்கிய இடம் பெற்ற கே. அண்ணாமலையின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் அவை திமுக கட்சியில் ஏற்படுத்தியுள்ள பெரும் தாக்கங்கள் குறித்து இன்றைய செய்தி அறிக்கையில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த குப்புசாமி அண்ணாமலை ஜூன் 4, 1984 அன்று பிறந்தவர். கர்நாடகாவில் ஐயுபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி சிங்கம் என்ற புனைப்பெயருடன் நேர்மையான, கடுமையான அதிகாரியாக புகழ் பெற்றார். 2020 ஆகஸ்ட் 25 அன்று பாஜகவில் இணைந்த அண்ணாமலை விரைவிலேயே உயர்ந்து 2021 இல் தமிழக பாஜக தலைவரானார். இந்த பதவியை வகித்த மிக இளைய நபராக அவர் அறியப்படுகிறார். என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை மூலம் தமிழகத்தின் அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை நேரடியாக சந்தித்து மாநிலம் முழுவதும் வலுவான தொடர்பை ஏற்படுத்தினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் கோவையில் திமுக வேட்பாளரிடம் சிறிய வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். தனது வலுவான பேச்சுத் திறமை மற்றும் ஆக்ரோஷமான அணுகுமுறைக்கு பெயர் பெற்ற அண்ணாமலை திமுக அரசுக்கு கடுமையான விமர்சகராக தொடர்ந்து இருந்து வருகிறார். திமுக அரசின் தோல்விகள் மற்றும் குறைபாடுகளை முன்னிலைப்படுத்துவது அண்ணாமலை மற்றும் பாஜகவின் முக்கிய உத்தியாகும். திமுகவை ஊழல் நிறைந்த வாரிசு அரசியல் கட்சியாக சித்தரிக்கிறது பாஜக. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக அண்ணாமலை தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறார். அவற்றில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் வாதிடுகிறார். பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்பது, குளிர்பதன கிடங்குகள், தக்காளி சாஸ் தொழிற்சாலைகள் போன்ற முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்காக அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். உள்ளாட்சி நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை திமுகவுக்கு எதிரான முக்கிய தாக்குதல் புள்ளியாக பாஜக பயன்படுத்துகிறது. இது கிராமப்புற வாக்காளர்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்த உதவுகிறது. உள்ளாட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்தவும், ஊழலை குறைக்கவும், பஞ்சாயத்துகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றங்களை அறிமுகப்படுத்துவதாக பாஜக முன்மொழிந்துள்ளது. திமுக கட்சிக்குள் தற்போது கடும் உள்மோதல்கள் நிலவி வருகின்றன. உதயநிதி ஸ்டாலினுக்கு வழிவிட மூத்த தலைவர்கள் தயங்குவதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக தனது கூட்டணி கட்சிகளிடமிருந்தும் கடும் அழுத்தத்தை சந்தித்து வருகிறது. சில காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவின் திட்ட செலவுகள் குறித்து தீவிர கேள்விகளை எழுப்பியுள்ளனர். வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியது மற்றும் நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக திமுக அண்ணாமலை மற்றும் பாஜகவின் விமர்சனங்களுக்கு மிகவும் பலவீனமாகிறது. 2026 தேர்தல்களுக்கு தயாராகும் வகையில் திமுக பொறுப்புகளை பரவலாக்கி கனிமொழி போன்ற மூத்த தலைவர்களுக்கு அதிகாரம் அளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைத்து வாக்குகள் சிதறாமல் தடுக்க பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு பாஜக மற்றும் அதிமுக தீவிர தயாரிப்புகளில் உள்ளன. பாஜக புதிய கூட்டணி கட்சிகளை சேர்க்கவும் தீவிரமாக திட்டமிடுகிறது. திமுக காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விசிக போன்ற கட்சிகளுடன் வலுவான கூட்டணியை கொண்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனைத்து மக்களவை தொகுதிகளையும் வெல்லும் ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறது. உள்மோதல்கள், கூட்டணி கட்சிகளின் அழுத்தம், நிர்வாக பிரச்சனைகள் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் போன்ற பல்வேறு சவால்களை திமுக தற்போது எதிர்கொண்டு வருகிறது.